ரசிகரின் ரசிகர் மணி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காரு. இதுக்கு பின்னாடி ஒரு குறிப்பிட்ட கட்சியோட ஐடி விங் செயல்படுறதா சொல்லி அதிர்ச்சி ஊட்டி இருக்கிறாரு. இப்போ ரீசெண்டா ஒரு சில பிரச்சனைகள் அவர் மாட்டியிருக்காரு பாத்தீங்களா? அதை பத்தி தான் அந்த வீடியோல அவர் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்சர் மீட்டப் ஒன்று நடந்துச்சு. அதுல நானும் அழைக்கப்பட்டிருந்தேன். அது அரசியல் ரீதியான மீட்டிங்கே இல்லை, அரசியலையும் தாண்டி ஒரு மீட்டப் சொன்னாங்க. ஸோ நானும் போய் கலந்துக்கிட்டேன். அந்த டைம் எலெக்ஷன் நேரம் அப்படின்றதால அப்ப எதையும் பண்ணாம இப்ப குறிப்பிட்ட ஐடி விங் எனக்கு எதிரா தப்பான விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்றாங்க. பணம் கொடுத்து என்னை பத்தின இப்படி விஷயங்கள் எல்லாம் போட சொல்றாங்க. ஆனா ஐடி விங் செலவுக்கு நான் ஒர்த்தே இல்லைங்க. நான் அரெஸ்ட் ஆக போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை இதுவே என்னுடைய கடைசி வீடியோவா கூட இருக்கலாம். நான் என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டேனே தெரியல அப்படின்ட்டு அந்த வீடியோல அவரோட மனக்குமுறலை தெரிவிச்சிருக்கிறாரு. அரசியல் மீட்டப்ல இவரு பாமகவின் அன்புமணி ராமதாஸை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. ஸோ ஆப்போசிட் பார்ட்டி ஐடி விங்ஸ் இப்படிப்பட்ட காரியங்களை அவருக்கு அகெயின்ஸ்டா பண்றாங்க அப்படின்றத நமக்கு யோசிக்க தோணுது. பட் எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு என்ன ரிசல்ட் வரப்போகுது, என்ன பதில் இவருக்கு கிடைக்க போகுது அப்படின்ட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லிட்டே வரேன். அதுக்கு நீங்க எங்க குரானிக்கல் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க.